அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, நம்ப மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இன்னைக்கு ஓய்வு பெறுறார். ஸோ அதனால ஒரு பொறுப்பு தலைமை நீதிபதிய குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமனம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் நம்ம முதல் செய்தியா பார்க்குறோம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள கங்கா பூர்வாலா ஓய்வு பெற உள்ளார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி அரங்க மகாதேவனை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி சின்ன செய்தி தான் ஓகேங்களா. ஸோ பொறுப்பு தலைமை நீதிபதியாக அரங்க மகாதேவன் அவர்களை நியமித்திருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கட்டமான செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு நேத்தே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு புயல் உருவாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த புயலுக்கு ரிமால், REMAL, ஓகேவா, ரிமால் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரிமால் அப்படிங்கிற பெயர் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடு தான் இந்த ரிமால் அப்படிங்கிற பெயரை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. நமக்கு தெரியும், புயல் இந்த இந்திய கடலோர பகுதிகளில் புயல் உருவாகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பெயரெல்லாம் பரிந்துரை பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பேரை கொடுத்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல புயல்கள் வர வர ஒவ்வொரு பேரா எடுத்து வச்சுப்பாங்க. சரிங்களா. அந்த வகையில அடுத்து அந்த லிஸ்ட்ல இருந்தது ரிமால் அப்படிங்கிற பெயர். இந்த ரிமால் அப்படிங்கிற பெயரை பரிந்துரை செஞ்சது ஓமன் நாடு. ஓகேங்களா. ஸோ ஓமன் நாடு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரிமால் அப்படிங்கிற வார்த்தை அரபிக் வார்த்தையா இருக்கு. அந்த அரபிக் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மணல் அப்படின்னு அர்த்தம். சாண்ட். ரிமால் அப்படின்னா அரபிக்ல சாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மணல் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்துல தான் வருது. சரிங்களா. சரி, இதுதான் முதல் செய்தியா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா திருக்குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஹ் ஊரோரால் உற்றபின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோள். ஊரோரால் உற்றபின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோள். இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், வந்தபின் தளராமை ஆகிய இந்த இரண்டினது வழியே வினைத்திட்பம் பற்றி ஆராய்ந்தவரின் கொள்கையாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வினைத்திட்பம் தெரிஞ்ச ஒருவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையூறு வரும் அப்படின்னா அதை நீக்கிவிட்டு, இடையூறுகள் வந்தாலுமே அதற்காக மனம் தளராமல் நிற்பதுதான் வினைத்திட்பம் உடையவர்களுடைய பண்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 662 அதிகாரம் வினைத்திட்பம். ஸோ அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, மக்களவை தேர்தலுடைய மொத்தமா நமக்கு 7 கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடக்குது. ஸோ அதுல கடைசி கட்டத்துக்கும் பார்த்தோம்னா, இந்த வேட்பு மனுக்களை வாபஸ் வாங்குறாங்க இல்லையா? இந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெறக்கூடிய தேதி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அந்த வகையில இப்ப நம்ம கரெக்டா சொல்லிடலாம். மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க, அதுல எத்தனை பெண் வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு செய்திகளை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு வந்த எல்லா வேட்புமனுக்களையும் பரிசீலனை செஞ்சு, நமக்கு எவ்வளவு வேட்பாளர்கள், அதுல எத்தனை பெண் வேட்பாளர்கள் அதெல்லாம் நமக்கு குடுத்திருக்காங்க. அந்த வகையில தற்போது நடைபெற்று வரும் இந்த 18வது மக்களவை தேர்தல்ல மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 8360 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். 543 தொகுதிகள். 543 தொகுதிகளுக்கு 8360 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. சரிங்களா. ஸோ இதுல பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 9.5% பெண் வேட்பாளர்கள். அதாவது 797 பேர் பெண் வேட்பாளர்களாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும், சமீபத்துல தான் நமக்கு இந்த நரி சக்தி வந்தன் அப்படின்னு ஒரு பில், ஒரு மசோதா, ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா. இந்த நரி சக்தி வந்தன், அதாவது நம்ம பெண்களுக்கான இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்கள்லயும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அத அடுத்த சென்சஸ் முடிஞ்சு தொகுதி வரையறைவு பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய எலெக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நெக்ஸ்ட் அடுத்த எலெக்ஷன் இல்ல அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில 33% ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும். ஓகேங்களா. 33% தேவை அப்படிங்கிற அந்த ஒரு தேவைய பூர்த்தி செஞ்சிருக்கு. ஏன்னா பெண்களுடைய வேட்பாளர்கள் சதவீதமே 9.5 தான் இருக்கு. ஓகேங்களா.
அப்ப 9.5% வேட்பாளர்கள் தான் போட்டியே இடுறாங்க. 8,360ல 797 பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ இதுல எத்தன பேர் தேர்வாவாங்க? தேர்வாகி நமக்கு மக்களவைக்குள்ள போவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அப்ப இன்னமும் அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாகத்தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அதற்காக தான் 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. பெண்களுடைய குரல், பெண்கள் சார்ந்த ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறதெல்லாம் அமையணும். பெண்களோட கண்ணோட்டத்துல அரசாங்கத்தையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? ஸோ 9.5 வேட்பாளர்கள் தான் இருக்காங்க. அதையும் நமக்கு குடுத்திருந்தாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களவை தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் பெண்களின் 9.5% பிரதிநிதித்துவம் அரசியலில் நிலவும் பாலின ஏற்றத்தாழ்வு பற்றிய ஆழமான பிரச்சனையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா அது நம்ம இருக்குதுங்கிறத அ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதற்கு தரவுகளும் அதைத்தான் நமக்கு சொல்லுது. அதற்காக தான் நமக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அது ஒரு செய்தியா நமக்கு குடுத்திருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி. பாலஸ்தீன் அப்படிங்கிறத தனி நாடா அறிவிச்சிருக்காங்க. அங்கீகரிச்சிருக்காங்க. யாரெல்லாம்னா ஒரு 3 நாடுகள். யார் அந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கிறப்ப, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அயர்லாந்து, ஸ்பெயின், நார்வே ஆகிய ஐரோப்பிய நாடுகள் அறிவித்தன அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ 3 நாடுகள் முக்கியமான சர்வதேச அரசியல்ல ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் உடைய கட்டுப்பாடு, இஸ்ரேலுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்து மேல ரொம்ப ஆண்டுகளாவே இருந்துட்டு வருது. ரொம்ப காலகட்டங்களாவே இருந்துட்டு வருது. சரிங்களா? ஸோ அந்த வகையில இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஏன்னா வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் எல்லாருமே இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். இப்ப இஸ்ரேல் பண்ணக்கூடிய அந்த போர் குற்றங்கள் தொடர்ச்சியா எல்லா மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்பையும் தாண்டி காசாக்குள்ள அ மக்கள் வந்து உயிரிழக்கப்படுவது, ராஃபா அப்படிங்கிற பகுதியில வந்து ஒரு கிரவுண்ட் இன்வேஷன கொண்டு போறது. ஸோ இந்த மாரி நெறையா மேற்கத்திய நாடுகளின் அறிவுரைகளையும், எதிர்ப்புகளையும், கண்டனங்களையும் தாண்டி தான் இஸ்ரேல் தொடர்ச்சியா அவங்க அந்த ஹமாஸுடைய போர் அப்படிங்கிற பேர்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது போர் குற்றங்களாகவும் அ சர்வதேச அ நீதிமன்றத்தால சொல்லப்படுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கனால, ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்கு ஓகேங்களா? அயர்லாந்து, ஸ்பெயின் மற்றும் நார்வே 3 நாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிரவுண்ட்ல பெரிய இம்பாக்ட்ட ஏற்படுத்தாது. கண்டிப்பா. அத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா? இப்ப இஸ்ரேல் வந்து இந்த பாலஸ்தீனத்த தனி நாடா அறிவிச்சனால, அங்கீகரிக்கப்பட்டனால இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவா அப்படின்னு கேட்டா, ஆன் கிரவுண்ட் எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது. ஆனா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட சப்போர்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வராங்க இஸ்ரேல் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு விஷயத்திலருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு செய்தித்தாள பொறுத்தவரைக்கும் நம்ம முக்கிய செய்திகளாக பார்க்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இம்பார்ட்டன்ட்டா இருந்த செய்திகள். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.